ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன சாட்டர்டே சண்டேவுமே வந்து ஊருக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிளில் வெட்டிங், சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணவே முடியறதில்ல. ஸோ அதனால சாட்டர்டே மார்னிங் 7 மணிக்கு பெங்களூரில் கிளம்பி 3 மணிக்கு பொள்ளாச்சி ரீச் ஆகி ஜஸ்ட் ரிசப்ஷன் மார்னிங் முகூர்த்தம் முடிச்சுட்டு எகெயின் ஒரு 11:30க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு நைட் வந்து பெங்களூர் ரீச் ஆனோம். ஒரு 800 to 900 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் வந்து 2 நாளில் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிட்டு வரதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. அதுவும் போகிறது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பேக் பண்ணுறக்கே டைம் எடுத்து ஒரு நாள் எல்லாம் பேக் பண்ண வேண்டியதாக இருக்குது. எகெயின் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் எல்லாம் ரெஸ்ட் நல்லா எடுக்க வேண்டியதாக இருக்குது. லிட்ரலி ரொம்ப 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 டயர்டாக ஃபீல் பண்ண இந்த தடவை. நல்ல வேளை பிரணவ் வந்து தம்பியோட ஒய்ஃப் வந்து ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படிங்கிறதுனால அங்கே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டேன். இல்லைன்னா பசங்கள்லாம் வந்து இப்படி ஹெக்டிக் ஜேர்னிக்கெல்லாம் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அதுவும் பிரணவ் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்படி ஃபோர்ஸ் பண்ணி கண்டினியூஸ் ஜேர்னி எல்லாம் பண்ணேன்னா அவன் போயிட்டு வந்து அப்புறம் ஒரு 2-3 நாள் எல்லாம் லீவ் போட வேண்டியது இருக்கு. நானும் ஃப்ரெண்டு ஒரு 6 months முன்னாடி இருந்தே பேசிட்டு இருந்தோம். இனி அடுத்தெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஊர்ல வருது அப்படின்னா நம்ம யாரோ ஒருத்தர் வீட்டில் பசங்களை மாற்றி இருக்க வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிடணும், அவங்களோட அகடமிக்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வெளியூர்லேருந்து வந்து இங்கே இருக்கிறவங்க தான் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால நாங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருப்போம் அப்பப்போ. இது வந்து ஒரே சொல்யூஷன், நம்ம யாரோ ஒருத்தர் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறது தான் குழந்தைகளை அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நாங்கள் இப்படி நினைப்போம், யாரோ ஒருத்தர் அட்டன் பண்ணலாம் இந்த ஃபங்க்ஷனேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஆச்சுன்னா, ஃபங்க்ஷனுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி கூட அண்ணா ஃபோன் பண்ணி யாரோ ஒருத்தர் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற பிளான் எல்லாம் மைண்ட்ல இருந்துச்சுன்னா மாத்திக்கோங்கன்னு நம்ம மைண்ட்ல இருந்தது அப்படியே சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல 2 பேருமே சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணோம். நிறைய பேர் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னில என்னோட லஞ்ச் மெனு வந்து ஷேர் பண்ண சொல்றீங்க. நான் என்னதான் பிளான் பண்ணி எல்லாம் ஹெல்த்தியான லஞ்சை என் பாக்ஸ்ல பேக் பண்ணாலும் லஞ்ச்ல வந்து என் டீம் கூட நான் சேர்ந்து சாப்பிட்றதுனால எல்லாரும் பாக்ஸ்ல இருந்தும் ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டியது இருக்கும். நான் டயட்ல இருக்கேங்கிறக்காக மற்றவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் ஹர்ட் பண்ணக்கூடாது. அதனால எல்லா பாக்ஸ்ல இருக்கிறதையும் ஷேர் பண்ணி கொஞ்சம் லிமிட்டடா எடுத்துக்குவேன் எல்லாத்துலயும், அவ்வளவுதான்.